சார்லஸ் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க? பாண்டிச்சேரியில சில எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி, பாண்டிச்சேரி சிஎம் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1, 2 வருஷமா சார்லஸை முன்னிலைப்படுத்தி பாண்டிச்சேரியில நெறைய ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? 2, 3 எம்எல்ஏக்கள் பிஜேபியில இருந்து உள்ள இன்னைக்கு கூட வந்து உள்ள ஜாயின் பண்ணி எம்எல்ஏக்கள் கூட. சரிங்களா? அப்போ அவருக்கு என்ன ஆசைன்னா, இந்த இடத்துல இவர் வந்து இருந்துட்டாரே, நம்ம அந்த இடத்துல போனா பாண்டிச்சேரி சிஎம் ஆயிரலாமே அப்படிங்கிற ஆசை தான். அந்த பொறுமல்ல இவர் மேல கட்ட வச்சு விடுறாரு. அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு, அதனால பேசுறாரு. ஓகே. அவருக்கு அந்த போஸ்டிங்காக உள்நோக்கத்துக்காக தான் அத பேசுறாரு. பாண்டிச்சேரியில எப்படியாச்சும் விஜயண்ணா கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஓகே. புரியுதுங்களா? பாண்டிச்சேரி சிஎம் ஆகணும்னு அவர் 2, 3 வருஷமா அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய எம்எல்ஏ வாங்கி அவர்ட்ட இல்லாத காசு இல்ல. அந்த காசை போட்டு அடிச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜயண்ணாக்கு அங்க ஆதரவு அதிகமா இருக்கு. ஓகே. அப்ப குடும்பத்தோட ஆதவர்ஜுன் ஆல்ரெடி உள்ள இருக்காங்க தாவேக்காவுக்கு. அப்போ இப்ப சார்லஸ் அவர்களும் உள்ள வர்றதுக்கான இவங்க 2 பேருக்கும் குடும்ப பிரச்சனை. அப்ப இவர் இருக்காரு, நம்ம உள்ள போக முடியாது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம்ல. அவர் இவரை நோக்கி ஐயம் கிளப்புறதுனால நான் இந்த ஐயத்தை எடுத்து வைக்கிறேன்.